நான் கஷ்டப்பட்டு வாங்கின சன் கிளாஸஸே போயிடுச்சு. இந்த ஹியூமன்ஸ்க்கு அறிவே இல்ல. இவங்களை என்ன பண்றேன்னு பாரு. சும்மா வந்து கதவை தட்டி உயிரை வாங்குறாங்க இவங்கள. அட ஆண்டி, நீங்களா? எப்ப நீங்க வந்தீங்க? கரெக்டான டைம்ல கரெக்டான இடத்துல வந்து குதிக்கிறது தான் என்னோட பழக்கம். உள்ள வாங்க ஆண்டி. உள்ள வரதெல்லாம் அப்புறம் தான். ஏன்னா நான் இப்ப வெளியே போறேன். நான் வர வரைக்கும் நீ இத பாத்துக்கறியா? கண்டிப்பா ஆண்டி. இதுல என்ன பெரிய வேலை இருக்கு? தேங்க்யூ கண்ணா. நான் இப்ப கிளம்புறேன். அடடா, என் சன் கிளாஸஸ். என்னோட சன் கிளாஸஸ் நாசமா போயிடுச்சு. ஆரியா, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்றியா? அந்த புக்ல அப்படி என்னதான் படிக்கிற? அபிமன்யு, அந்த குண்டாண்டி கொடுத்த விட்ட பாஸ்கெட்ல ஏதாவது குண்டு கிண்டு வச்சிருக்கான்னு செக் பண்ணு. எனக்கு ஆர்டர் கொடுக்கறத விட்டு நீயே திறந்து பாரு. அடடா அபிமன்யு. இதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நம்ம ஏலியன் ஃபார்முக்கு தான் மாறி ஆகணும். அட, ஓடுறேன் வாயால சொல்லக்கூடாது, ஓடிடணும். அந்த குண்டாண்டி பாஸ்கெட்ல இருந்து பிரச்சனை வெளியே வந்துடுச்சு. ஹியூமன்ஸ் புக்க மட்டும் படிச்சா போதாது, டாக்ஸோட புக்கையும் படி. இதுங்கள பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கலாம், நம்மள தொல்லை பண்ணாம இருக்குங்க. வேணா டாமி, நரம்ப அழகான செல்ல பிள்ளையான பப்ளி மாசான ஒரு ஏலியன். பேச்ச நிறுத்திட்டு ஏதாவது செய்ய அபிமன்யு. பண்ணிடுறேன். இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம். சீக்கிரம் இங்க பா. இதுகிட்ட இருந்து தப்பிக்க வேற வழியே இல்ல. தப்பிச்சிட்டோம். இந்த டாக்ஸ் இருக்கே. இந்த டாமி இருக்கே, எப்ப பார்த்தாலும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. ஏய், சும்மா சும்மா போட்டுக்க. இன்னும் எவ்வளவுதான் நடிப்பேன். இந்த அங்கிள் டாமிய வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஓகே ஓகே ஓகே, வா வந்து தண்ணிய குடி. வா செல்லம். போடு. யார்கிட்ட? போச்சு போச்சு போயே போச்சு. என் போன் நாசமா போச்சு. வாரண்டி வேற முடிஞ்சு போச்சு. ஹாய் கோட்டலால் அங்கிள். அபிமன்யு. அங்கிள், நீங்க டாமிக்கு எதுக்கு ஹெல்மெட் போட்டுட்டீங்க? இது ஸ்கூட்டர் ஓட்ட போகுதா என்ன? இது ஹெல்மெட் இல்ல, என்னுடைய ஸ்பை கேம். என்ன? இந்த ஸ்பை கேம்னா என்ன அர்த்தம்? இத போட்ட பிறகு டாமி எதையெல்லாம் பாக்குதோ அதெல்லாம் இந்த சிப்ல அப்படியே ரெக்கார்ட் ஆயிடும். இந்த சிப்பை கழட்டி என் லேப்டாப்புக்குள்ள நுழைச்சி டாம் எதையெல்லாம் பார்த்துச்சோ அதையெல்லாம் நானும் பார்ப்பேன். என்ன டாமி, ஒருவேளை ஏலியன் எதையாச்சும் பார்த்துட்ட? ஓடிடு அபிமன்யு. நீ இங்கே இருந்தனா கோட்டலால் அங்கிளுக்கு நீ யாருன்ற உண்மை தெரிஞ்சு போயிடும். அபிமன்யு, உடைஞ்ச இந்த பாட்டில என் டேபிள் மேல வைக்காதன்னு சொன்னா இல்லையா? இப்ப பாரு, இந்த தண்ணி ஃபுல்லா என் ஹெட்போன்ல போய் நாசம் பண்ணிடுச்சு. நல்லா பாரு. அட ஆரியா, என்ன ஐடியா கொடுத்த நீ? தண்ணி ஊத்துனா டிவைஸ் பாழா போயிடும். அபிமன்யு, உன் கோவத்தை அப்புறம் காட்டு ஆரியா. கோட்டலால் அங்கிளோட பிளான்ல நம்ம எப்படியாவது தண்ணி ஊத்தியே ஆகணும். மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு. ஹலோ. சரியான நேரத்துல சரியான இடத்துல வந்து குதிக்கிறது தான் என்னோட பழக்கம். அபிமன்யு, என்னோட டாமி நல்லா இருக்கான்ல? ஆமா ஆண்டி, உங்க டாமி நல்லாதான் இருக்கு. ஆனா நாங்க தான் நல்லா இல்ல. அப்படின்னா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, டாமி எங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துது. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா. கண்டிப்பா டாமிக்கு பசி எடுத்திருக்கும். அவனுக்கு பாஸ்கெட்ல சாப்பாடு வச்சிருக்கேன். முதல்ல அவன் வயித்த நிரப்பு, அப்புறம் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சிங்கத்து வாயில யார் கைய விடுறது? அட, ஆனா அது சிங்கம் இல்லப்பா, நாய்க்குட்டி. ஐயோ, மனுஷங்களா இருக்கும் போதே இந்த மாதிரி பழமொழி எல்லாம் சொல்லணும். முதல்ல பிரச்சனையை பாப்போம். டாமிக்கு யாரு சாப்பாடு கொடுக்க போறா? ஆரியா தான் கொடுக்க போறா. நானா? இல்ல, ஏலியன் ஃபார்ம்ல போறேன். அப்பதான் அது என்ன ஃபாலோ பண்ணா என்னால ஹியூமன் ஃபார்ம்ல ஓட முடியும்.
டாமியோட பசிய தேய்த்தாகணும், இல்லைன்னா பிரச்சனைய ஃபேஸ் பண்ணி ஆகணும். சாப்பிடு டாமி, சாப்பிட்டு அமைதியா உட்காரு. பாத்துறீங்க? ஐயோ வேணாம் டாமி. சாப்பாடு சாப்பிடு, என்ன எதுவும் பண்ணிடாத. ஏய், சாப்பிடு தங்கம், சாப்பிடு. தேங்க்யூ அபிமன்யு. நோ சாரி, நோ தேங்க்யூ. நண்பர்களுக்காக எப்பவுமே உதவி செய்ய நான் இருப்பேன். இனிமே டாமிக்கு எல்லாம் தெரியும் டார்க். இனிமே உன்னை பார்த்து பண்ண மாட்டான் பார். இதோ பிரச்சனைக்கு போட்டாச்சு போட்டு. இதோ பிரச்சனை கால் பண்ணுது. அபிமன்யு, என்னோட டாமி நல்லா இருக்காங்க. இல்ல, அவன் சரியா சாப்பிட கூட மாட்டேங்கிறான். உங்களை ரொம்ப மிஸ் பண்றான் போல இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல. டாமி என்ன பாக்குற வரைக்கும் ஒழுங்கா சாப்பிட கூட மாட்டான். அதனால நான் வீடியோ கால் பண்றேன். டாமி என்ன பார்த்ததும் சாப்பிட்டுருவான். ஆனா ஆண்டி, கொஞ்சம் சொல்றத கேளுங்க.